ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். இதுக்கு முன்னாடி அவளை அடிச்சு குத்துயிரும் கொலையுயிருமா கல்ல கட்டி அவளை குளத்துல போட்டோம். ஆனா திரும்பவும் பொழைச்சு வந்துட்டா. அந்த மாதிரி இப்பவும் நடந்துருமோன்னு ஒரு பயம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். நான் ஏதோ பெருசா கேட்க போறேன்னு நினைச்சேன். இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சாதாரணம். கலுங்கு நீர்ல அரளி பூவை துவைச்சு பார்த்தா அந்த ஆன்மா உடம்புல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். அரளி பூவை கலுங்கு நீர்ல துவைச்சதும் தண்ணி சிவப்பா மாறினா அவ பொணமாயிட்டான்னு அர்த்தம். அப்படி இல்லாம மஞ்சள் நிறமா மாறினா அவ உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். டேய் காளி, போய் அந்த தண்ணி அரளி பூவையும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. மா இந்தாங்க. பேர் என்ன சொன்ன? துர்கா. துர்கா காளி நீலி சூலி ஓம் க்ரீம் க்ளீம் மோகினி. காளி நீலி சூலி ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் மோகினி. நசிகிசி நசிகிசி மசி மசி. என்னம்மா அது? சிவப்பாவும் இல்லாம மஞ்சளாவும் இல்லாம நீல நிறமா மாறி இருக்கு. பயப்படாத ஆவுடை, அவ பொணமாயிட்டா. அப்புறம் ஏன் தண்ணி சிவப்பா மாறாம நீல நிறமா மாறி இருக்கு? அந்த பொண்ணோட பொணம் நீலம் பூத்து இருக்கு. அதனாலதான் இப்படி காட்டுது. ஆனா இது நீ எதிர்பார்த்ததுக்கும் ஒரு படி மேல. புரியலையம்மா. உடம்புலேந்து உயிர் பிரியறதுக்கு 3 படிநிலை இருக்கு. இது 3வது படிநிலை. முதல் 2 நிலையில இருந்தா சில சக்திகளால உயிரை திருப்பி கொண்டாட முடியும். இது 3வது நிலை. சவம் அடைஞ்சிட்டா எந்த சக்தியாலையும் அந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது. அப்படியா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா அந்த பொணம் எங்க போச்சுன்னு தான் எங்களுக்கு தெரியல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவடை காணாம போன பொருளை சாதாரண மந்திரவாதியாலேயே கண்டுபிடிக்க முடியும். என்னால முடியாதா?
பணம் ஊர் எல்லைக்குள்ள தான் இருக்கு. ஊர் எல்லைக்குள்ளையா? எங்க இருக்குன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? அந்த சவம் ஏதோ ஒரு பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சாதாரண கண்ணுக்கு புலப்படாது. பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கா? ஆமா. அப்படி என்ன சக்தி? என்னங்க, அது கனகாவா இருக்குமோ? அம்மா, அவ சின்ன சின்ன மந்திர மாயம் செய்யறவ. அவளை எப்படி பெரிய சக்தின்னு சொல்ல முடியும்? அந்த சக்தியால அந்த பணத்துக்கு நிச்சயமா உயிர் கொடுக்க முடியாது. ஆனா அந்த உடல்ல வேற ஒரு சக்தியை செலுத்தி நடமாட விட முடியும். அப்படி பண்ணுனா உங்க எல்லாருக்கும் பெரிய ஆபத்தா வரும். அது உங்க எல்லாரையும் பழிவாங்க அழையும். அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நீங்க எரிச்சு சாம்பலாக்கணும். ஆனா துர்காவோட பணம் ரொம்ப பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சாதாரணமா பாக்குறவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் எப்படி அந்த பணத்தை எங்களால எரிக்க முடியும்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. அவ உயிரோடு இருக்கிறப்ப அவ உடம்புல அணிஞ்ச பொட்டு, பூவு, துணின்னு 9 பொருள் வேணும். அப்படி 9 விதமான பொருளை நீங்க கொண்டாந்து கொடுத்தா நான் சுடுகாட்டுல மந்திர குழி தோண்டி அதை புதைச்சி எள்ளு தண்ணி இறைச்சி மோட்ச தீபத்தை ஏத்துவேன். அப்படி ஏத்தி வச்சுட்டா அந்த பணம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இதுதான் கணக்கு. அவ்வளவுதானமா? அவ்வளவுதானே? அப்படின்னா அதுக்கு நான் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். டேய் அர்ஜுன், அப்பா. வீணா, மாமா, நீங்க 2 பேரும் மட்டும் உடனே வீட்டுக்கு போங்க. துர்கா பயன்படுத்தின 9 பொருட்களை எடுத்துட்டு வாங்க. ஆ சரி மாமா. இத பாருங்க, வீட்டுல அசோக், கௌரி எல்லாம் இருப்பாங்க. யாரு கண்ணிலையும் படாம கவனமா பார்த்து எடுத்துட்டு வரணும். சரிப்பா. அர்ஜுன், அப்பா. 9 பொருள். சரிப்பா. போ. வீணா, வா ஆ, போலாம். வரேன் மாமா. வரப்பா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. டோர் லாக் பண்ணு. நல்ல வேலை. துர்கா யாரு கனகா யாருன்ற பிரச்சனையில அசோக் துர்காவை தனி ரூம்ல தங்க வச்சிட்டான். அது நமக்கு வசதியா போச்சு. ஆமா. சரி, அவ பொருள் எல்லாமே இங்கதான் இருக்கும். என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடு. சரி மாமா. சித்தப்பா, கௌரி, துர்கா இங்க வந்தாளா? துர்காவா? துர்கான்னு சொல்லிக்கிற 2 பேரையுமே காணோம். சரி, நீ எதுக்கு அவளை தேடுற?
ரொம்ப நேரமா ஆளு காணோம், அதான் கேட்டேன். அவ எங்க போயிருப்பா? அவ ரூம்ல தான் இருப்பா. ம், சரிங்க சித்தப்பா, நான் போய் பார்க்கறேன். சரி கௌரி. ஒன்று, 2, 3, 4, 5. ஆ. வீணா, மொத்தமே 5 பொருள் தான் இருக்கு. நமக்கு இன்னும் 4 பொருள் வேணுமே. ஏ வீணா, பேசாம பாத்ரூம்ல போய் அவ யூஸ் பண்ண பொட்டி ஏதாவது இருக்கான்னு பாரு. ஆ, இதோ பார்க்கறேன். அர்ஜுன் மாமா, பாத்ரூம்லயும் எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நமக்கு இன்னும் 4 பொருள் வேணுமே. ஹேர் பின்னு, பொட்டு, வளையல், அவளோட தலைமுடி, இது கிடைச்சாலே 9 பொருள் ஆயிடும். கரெக்ட். அர்ஜுன் மாமா, அசோக் ரூம்ல போய் பாப்போமா? நல்ல ஐடியா, போலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த பை எடுங்க. புலம் புலம் புலம். யாரா இருக்கும்? யாரா இருக்கும் தெரியலையே. துர்கா, அந்த குட்டி பிசாசுதான். அர்ஜுன் மாமா, சத்தம் போடாதீங்க, தட்டி பார்த்துட்டு அவளே போயிடுவா. துர்கா, துர்கா. இவ ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கா, போக மாட்டேன்றா. என்ன பண்றா உள்ள? கதவை கூட திறக்க மாட்றா. துர்கா, கதவை தர. தூங்குறா போல இருக்கு, இல்லைன்னா குளிச்சுக்கிட்டு இருப்பா. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம். வீணா, சத்தமே இல்ல, வா போய் பார்க்கலாம். வீணா, அந்த குட்டி பிசாசு போயிட்டா. வா, அசோக் ரூம்ல போய் பாத்துருவோம். சரி. அர்ஜுன் மாமா, அசோக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவன் முழிச்சிட்டே இருந்தாலும் அவனுக்கு தான் கண்ணு தெரியாதே. நீ உள்ள போய் எடுத்துட்டு வா. ஓ.
அண்ணி ஆ, அண்ணி என்ன அண்ணி நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது அது வந்து அது என் தலைக்கு வைக்க ஹேர் பேண்ட் இல்லை, ஸோ அதனால தான் துர்காவது ஏதாச்சும் இருந்தா எடுத்துக்கலான்னு வந்தேன். அண்ணி அதுக்கு ஏன் நீங்க திருட்டுத்தனமா பதுங்கி பதுங்கி வந்தீங்க? அது அது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் மெதுவா வந்தேன். ஓஹோ, ஆமா, நான் தான் வந்திருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஓ, ஜாஸ்மின் பெர்ஃப்யூம் தானே யூஸ் பண்றீங்க? ஆமா ஆமா ஆமா. சரி அசோக், நான் வரேன். சரிங்க அண்ணி. வரேன். சீக்கிரம் மூடு. நல்ல வேளை நீ மாட்டல. சரி சரி போலாம், வாங்க வாங்க. அண்ணி எதுக்கு துர்காவோட பொருள்லாம் எடுத்துட்டு போறாங்க? சந்தேகமா இருக்கே. அவ்வளவுதான், கண்ணு தெரியாத ஒரு பிரச்சனை இருக்காது. ஐயோ, என்ன இது? எல்லாமே துர்காவோடது மாதிரி இருக்கு. துர்காவோடது தான் அது. அசோக் ரூம சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் குப்பை மாதிரி கிடந்துச்சு, அதான் எல்லாத்தையும் குப்பையில போடுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். துர்காவோட செயின், இதை எதுக்கு தூக்கி போடுறீங்க? எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் குப்பையில போட பாக்குறீங்களே. அது கவரிங் செயின் தானே, ரொம்ப வெளுத்து போய் அசிங்கமா இருக்கும், அதான் சரி தூக்கி போடலான்னு பார்த்தேன். சரி, நான் இதை வச்சுக்கிறேன், மிச்சதெல்லாம் குப்பையில போட்டுருங்க. சரியான குட்டி பிசாசு தான் இவ. சரி, முதல்ல அந்த பொருளை எடு. சீக்கிரமா எடு. இன்னும் ஒரு பொருள் வேணுமே, என்ன பண்றது? அர்ஜுன் மாமா, வாசல்ல அவ செப்பல் இருக்கும், வாங்க போய் எடுத்துக்கலாம். கரெக்ட். இது வந்து துர்கா யூஸ் பண்ற செப்பல் தானே? ஆமா, அவளுதுதான் மாமா. இது ஓகே தானே? சரி, வா போலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, தாயே, ஓம் நம சிவாய. தாயே, யார் நீங்க? எதுக்காக என் தவத்தை கலைச்சிங்க? கோவிச்சுக்காத தாய். நீ சிவனை நினைச்சு கடும் தவத்துல இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற உன்னையும் கவனிக்காம விட்டுட்ட. நீ எந்த வரத்தை பெறணும்னு ஆதி சிவனை நினைச்சு தவம் இருக்கியோ, அந்த வரத்தை ஆதி சிவனே கொடுக்க முடியாத நிலையில இந்த பிரபஞ்சத்துல ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? பெரியவரே, அவங்களாம் வந்துட்டாங்க. அப்பா, வாடா வாடா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டல. எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன். இதுல இருக்கு. சரிடா. அம்மா இந்தாங்க நீங்க கேட்டது. காளி, நீலி, சூலி, வா வா.
கோவிலுக்கு எள்ளும் தண்ணியை தெளிச்சு மோட்ச தீபம் ஏத்த போறாங்களா? ஆமா தாயே, அப்படி மட்டும் நடந்துட்டா ஆதி பரம்பொருள் ஆதி சிவனாலேயே நீ கேட்கிற வரத்தை கொடுக்க முடியாம போயிடும். சாமி, நீங்க யாரு? தவம் பாதியிலே கரைஞ்சு போச்சு. அவங்க வேற மோட்ச தீபம் ஏத்த போறாங்க. இப்போ என்ன பண்றது? ஆதி சிவனே கதி, அவர் என்னை கைவிட மாட்டார். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.